இன்னைக்கு சரியான பசி. சாப்பாடை போடு போடு போடு. ஆமா, இன்னைக்கு என்ன மீன் குழம்பா? சரியான வாசனையா இருக்கு. ஊத்து ஊத்து ஊத்து. ஊத்துமா, டக்குன்னு ஊத்துமா. பெரியவனுக்கு ஒரு நல்ல மீன் துண்டு எடுத்து வைடி. ஆமா, இவேண்டி இப்படி உட்காந்துருக்கேன். ஏண்டா வாடா, ஒன்னா உட்காந்து சாப்பிடலாம். அவன் என்னைக்கு மட்டன் சிக்கன் மீன் எல்லாம் சாப்பிட்டிருக்கான்? முட்டை கொடுத்தா எத்தனை வேணாலும் திம்பியான். கறி தான் சாப்பிட மாட்டேன், வெறும் குழம்பாவது ஊத்தி சாப்பிடலாம்லப்பா. ஏண்டா இந்த வயசுல நான்வெஜ் சாப்பிட்டு பழகாம வேற எப்படா சாப்பிட்டு பழக போற? வாடா சாப்பிடலாம். அவனை ஏன் டிஸ்டர்ப் பண்றீங்க? அவன் இப்பதான் ரசத்துல சாப்பிட்டு உட்காந்துருக்கான். இவனை இப்படியே விட்டா கதையாகாது. இவனை எப்படியாவது இன்னைக்கு நம்ம மீன் குழம்பு சாப்பிட வச்சிடணும். சரிப்பா, ஏதாவது ஒரு ஐடியா பண்ணும்டா. ஏப்பா அவனுக்கு முட்டையில ஏதாவது பண்ணி கொடுக்கலாம்லப்பா? ஏண்டா தம்பி, அம்மா நீ முன்னாடியே ரசத்துல சாப்பிட்டேன்னு சொல்றாளே, அது உண்மையா? ஆமாப்பா, உண்மையிலேயே சாப்பிட்டேன்ப்பா. அப்ப முட்டையை வச்சு ஏதாவது பண்ணி தரவா? காலைக்கு ரொம்ப பிடிக்கும்ல உனக்கு? சரிப்பா. இப்ப நம்ம ஒரு டம்ளர்ல ஒரு முட்டையை உடைச்சு சேர்த்துட்டு ஒரு கரண்டி நிறைய மீன் குழம்பு இதோட சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு அதுல ஒரு தோசை கல்ல வச்சு எண்ணெய் சேர்த்து அது நல்லா சூடாகி வந்த பிறகு நம்ம கலந்து வச்சிருக்க அந்த முட்டையும் குழம்பையும் இதுல ஊத்தி ஒரு 2-3 முறை இதே போல பிரட்டி விட்டு இப்ப நம்ம தயார் பண்ண மீன் குழம்புல செஞ்ச முட்டை கலக்கிய எடுத்துட்டு போய் சின்ன வெயிட்ட சொல்லாம கொடுப்போம். சூப்பரா இருக்குப்பா.